வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய ராசி லக்னம் மேலே செவ்வாய்ங்க. நம்மளே செவ்வாய் வீடு. செவ்வாய் ஹீட், ரொம்ப கோபம் வரும், நிறைய உடம்புல ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். வெயில் காலம்தான், சரிங்களா? வெயில் காலம் இந்த நேரத்தில் செவ்வாயே நம்ம மேலே வர்றதுனால நல்ல ஹீட்டு வரும், சரிங்களா? உடலில் நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சாதாரணமாகவே ஹீட்டு தொழில், இந்த அடிவயிறு பிரச்சனை, அல்சரு, வயிறு எரிச்சல், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுலேயும் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. நம்ம கை அதில் தான் வேறு போகும். அதனால் உடம்பை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க, இளநீர் குடிக்கிறீங்களோ, உடம்பை எவ்வளவு கூலாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவும் உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் மனசும் நல்லாயிருக்கும். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பழையதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் பழையது கூழெல்லாம் குடித்தோன்னா உடம்பு சூடு நல்லா தணிக்கும். அதனால தான் இந்த மாதிரி காலகட்டத்துங்களில் அம்மன் கோவில்களெல்லாம் கூழ் ஊற்றுறோம், கோவிலெல்லாம் கூழ் ஊற்றுறோன்னாவே இதுக்காக கொண்டு வந்தது தான், உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு. முக்கியமாக நெருப்பு ராசிகள், நம்ம ஆண் நெருப்பு ராசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆண்டல். அதனால் பார்த்துக்கணும். இது இன்னொன்று இரண்டாம் வீடு. இரண்டாம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா சூரியன், புதன் இருக்காங்க. நம்மளுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால பணத்தில் ஏதோ ஒரு சின்ன டிலே, தட்டுப்பாடு, இல்லை நம்மளுக்கு என்ன வர வேண்டிய பணம் வருதுல டிலே, ஏதோ ஒரு விதமான டிலே நடக்கும். அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஏன் நடக்குது, கேட்டோம் தரம் தானே சொன்னார், ஏன் தரல, இது எனக்கு கரெக்டான டைமுக்கு வரணுமே, ஏன் வர மாட்டேங்குது, நம்ம அர்த்தம் தெரியாமல் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு இருப்போம், சரிங்களா? இப்போ அதெல்லாம் பிரச்சனை கம்மியாகிட்டு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா சூரியன் புதன்றது புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல அறிவாளின்னு சொல்லுவாங்க. இப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஒன்று, பணம் சம்பாதிக்கணும்னா இந்த மாதம் நல்ல அறிவால் சம்பாதிக்கலாம். யோசிங்க. அதாவது சில பேர் இதில் நிறைய பேர் காவல்துறையில் இருப்போம், நிறைய பேர் உடல் உழைப்பு போடுற மாதிரி நிறைய தொழிலில் இருப்பாங்க. இதில் யோசிக்கிறத தாண்டி, அதாவது காவல்துறையில் யோசிக்கவும் செய்யணும், பயங்கரம் வேலையும் செய்யணும். பட் நிறைய தொழில்களில் வேலை செய்யறதை விட, யோசிக்கிறதை விட ஃபிசிக்கலாக வேலை செய்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்கள் செய்கிற வேலையில் அதிகமாக யோசிக்க உங்களுக்கு பணம் வரும், சரி? அதனால் தெளிவாக யோசிங்க. அதேமாரி 3ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன், குரு சுக்கிரன் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன், நல்ல வெற்றி தரும், சரிங்களா? நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சரியான வெற்றி, அதாவது வேலையோ, திருமணமோ, பிஸ்னஸோ, வண்டி வாங்கணும், எந்த ஒரு முயற்சின்னு, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுன்னாவே அதுக்கு முயற்சி எடுத்தால் தான் நடக்கும், சரிங்களா? அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்த காரியத்துக்கே நம்ம மூவ் ஆக முடியும். அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது உங்களுடைய இளைய சகோதரர்கள், சகோதரிகள், ஆஃபீஸில் உங்கள் ஜூனியர்ஸ், இவங்கெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் அம்மா அப்பாவும்
ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை தாண்டினா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பரான நேரம். நம்ம காலம் இது சொல்லுவாங்கள்ல, இது நம்ம காலம் கபிலா இறங்கி ஆடுன்ற மாதிரி, இது நம்ம காலம் மேஷம் இறங்கி ஆடுங்க. ஏதாவது நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், ஏன்னா நிறைய நல்ல நாள்கள் தான் நம்ம பார்த்து வாங்குவோம். ஏதாவது வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். திருமணமும் பார்த்திங்கன்னா நல்ல கை கொடுறதுக்கு அவ்வளோ சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுவும் இந்த மாதம்தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். முக்கியமாக மகப்பேருக்கும் இது சிறப்பான மாதம், திருமணத்துக்கும் சிறப்பான மாதம். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீடு வந்து சுக்கிரன் வந்து இப்போ குரு பார்க்குறார். என்னென்னா இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மே 15லேருந்து ஜூன் 14 வரைக்கும். ஓகே, ஜூன் மாதம் குரு பகவான் வீடு மாறுறார். அப்போ உங்களுக்கு 8ஆம் வீட்டை பார்க்க ஆரம்பிச்சார். அப்போ 7ஆம் வீட்டை பார்க்கும் போதே தான் கல்யாணம் நடக்கிறதுக்கு அதிகமான அனுகூலம் இருக்குது. இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். மேஷத்துக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் பண்ணுங்கள், மேஷத்துக்கு கல்யாண வாய்ப்பு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ அதுக்கான ஸ்டெப்பு இந்த ஒரு வருஷமாக நான் விட்டுட்டேன் சார் அச்சோ அப்படின்னீங்கன்னா, இந்த ஒரு மாதம் டைம் இருக்குது தெரியுமா, இதை பிடிச்சிக்கோங்க. இதை பிடிக்க ஜெயிக்கலாம். இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஒரே மாதத்தில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி சத்திரம் கிடச்சிரும் எல்லாமே முடிச்சிருவோன்னா கஷ்டம்தான். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கான பிள்ளையார் சொல்லியாவது போடலாம். நல்ல நாள் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்த்து பேசி அந்த பூ வைக்கிறது, இந்த ஃபார்மாலிட்டிஸை முடித்தா கூட அடுத்தடுத்து கல்யாணத்தை அந்த எனர்ஜியே தானாக கூப்பிட்டு வரும். ஸோ பிள்ளையார் சொல்லி போடணும். அது பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நாள் ஹோரையெல்லாம் பார்த்துப்போங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் சார், நடக்க மாட்டேது சார்னுவாங்க. என்னைக்கு சார் ட்ரை பண்ணிங்கன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை தான் தம்பிக்கு லீவு, அப்போ தான் போயிட்டு வந்தோம், எதுவும் நடக்க மாட்டேது அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைலாம் பெருசாக வேலை செய்யாது. அது மேஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக வேலை செய்யாது. ஏன்னா ஞாயிறும் செவ்வாயும் அப்படியே எதிரி கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அதனால் ஒர்க் ஆகாது. பெஸ்ட்டு நீங்கள் என்னென்னா புதன் ஹோரை, வியாழன் குரு ஹோரை, வெள்ளி சுக்கிர ஹோரை, இந்த ஹோரைகளில் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்த்துருந்தீங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. எந்த நல்ல காரியம் வந்தாலும் நீங்கள் இந்த டைமில் போயிட்டு வர்றது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஜாஸ்தி. இன்னும் இது கரெக்டாக நல்லபடியாக எனக்கு அமையணும் அப்படின்னா முருகர் தான். முருகர் வள்ளி தேவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. துர்க்கை அம்மனை வழிபாடலாம். இந்த வைகாசி விசாகத்துக்கு ஒன்று விரதம் இருந்தீங்கன்னா, நம்ம விரதம் பற்றி அவ்வளோ வீடியோ சொல்லியிருக்கோங்க. 7 நாள் விரதம், 11 நாள் விரதம், 21 நாள் விரதம், எவ்வளோ நாள் விரதம் இருக்க முடியுமோ இருந்துட்டு, உடல் பாதிக்காத மாதிரி விரதங்கள் இருந்துட்டு நீங்கள் வேண்ட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் நடத்தி கொடுப்பார். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது.
சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா? யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.